Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 4.5 எடை உள்ள திமிங்கலத்தின் எச்சம் சிக்கியது. மானாமதுரை புதிய பேருந்து நிலையத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான திமிங்கலத்தின் எச்சம் விற்கப்பட உள்ளதாக தெரிய வந்தது. இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமாக வகையில் நின்று கொண்டிருந்த ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியைச் சேர்ந்த ராஜாராம் என்பவரை பிடித்து விசாரித்ததில் அவரிடம் 4.5 கிலோ அம்பர் கிரீஸ் எனப்படும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான திமிங்கலத்தின் எச்சம் சிக்கியது. இதையடுத்து திமிங்கலத்தின் எச்சத்தை விற்க முயன்ற ராஜாராம் பிடிபட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 100 நாள் வேலை செய்யும் தொழிலாளர்கள் சென்ற வாகனம் விபத்திற்குள்ளானதில் 23 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். செய்யாறு அடுத்த அசனமாப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட 100 நாள் வேலை செய்யும் தொழிலாளர்கள் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கையில் அவர்கள் பயணித்த சரக்கு வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 23 தொழிலாளர்கள் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கள்ளக்குறிச்சியில் சாலை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கருப்பு துணியால் முக்காடு போட்டு ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் சாலை பணியாளர்களுக்கு 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி நீதிமன்ற ஆணையை அமல்படுத்த வேண்டும், தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் சுங்கவரி வசூல் கொள்ளையை தடுக்க உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு துணியால் முக்காடு போட்டு ஒப்பாரி வைத்து மாரடித்துக் கொண்டு சாலை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர்.